நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் தொடர்ந்து நடக்க மாட்டேங்குது. நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க. அடுத்தடுத்தது வாழ்க்கையில் என்ன பண்ணுன்ற ஐடியா எனக்கு அப்பப்போ ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஈர்ப்பு விதியை பற்றியும் ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சிகள் பற்றியும் நிறையா பேசியிருக்கோம். ஒரு 6 to 7 இயர்ஸாக இந்த சேனல் ரன் ஆகிட்டுருக்கு. இதை பற்றி நிறைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பழைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம அதுக்கு நிறையா பேர் வச்சுப்போம். கர்மாம்போம், அன்லக்கிம்போம், இல்லை சில நேரங்களில் நம்மளே ப்ளேம் பண்ணிப்போம். ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற சோஷியல் ஸ்ட்ரக்சர் படி, இப்போது நமக்கு இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் படி மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வர்றது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தான். நம்ம கண்ணுக்கு தெரிகிற பெரிய பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி பண்ணுற நம்மளை அறியாமல் பண்ணுற சின்ன தவறுகளை சரி செஞ்சுட்டாவே போதும். வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் யூனிவர்ஸ்க்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதும் புரியும். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த 5 விஷயங்களை நீங்கள் செய்கிறத நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 மாதத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். இது ஏன் இவ்வளோ டைரெக்டாக சொல்லணுன்னா, இந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வராமல் நம்மளால் நம்ம வாழ்க்கையை தெளிவாக சிந்திக்கவே முடியாது. ஸோ அந்த 5 விஷயம் என்னன்றதையும் பார்ப்போம். அதோடு சேர்த்து இப்போது இந்த 5 விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் தவிர்க்க முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸோடு சேர்ந்து பண்ணுங்கள். நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் பேசிக்காக நம்ம ரொட்டீனில் பண்ணுற மிஸ்டேக் தான். இதை தவிர்க்க முயற்சி பண்ணும்போது கூட சில மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையை ரொம்ப சீக்கிரம் மாற்றிக்க முடியும். அது என்னன்றதும் இந்த வீடியோட கடைசியில் தான் சொல்கிறேன். நம்மள நிறைய பேர் பண்ணுற முதல் தப்பு என்னென்னா, மோட்டிவேஷனுக்கான தேவைகளை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இந்த மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறது, அதை பற்றியே படிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதில் ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம சேனல் மாதிரியான விஷயங்கள்னு தேடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது அப்படி என்ன ஹார்ம்ஃபுல், நல்லது தானேன்னு சொல்லி என்கிட்ட பேசும்போது நிறைய பேர் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. மோட்டிவேஷன் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். நமக்குள்ளே என்ன தேவைகள் இருக்குது, நமக்கு என்ன ஆசைகள் இருக்குது, நமக்கு எவ்வளோ பெரிய இலக்குகள் இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போது ஒருத்தர் 1000 கோடி சம்பாதிக்கிறார் அப்படின்னா நான் இன்றைக்கி 1000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன். எனக்கும் 1000 கோடி சம்பாதிக்கணுன்றது ஒரு தூண்டுதலாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய தேவை அப்படின்றது அவரோட பொருத்தி பார்க்குறதுக்கு வேண்டி அவர் வீடியோ பார்த்தா பத்தாது. அவரை மாதிரி நீங்கள் எப்படி மாறலான்னு சொல்கிறத கேட்டால் மட்டும் பத்தாது. நமக்குள்ளே அதற்கான சிந்தனையையும் அந்த ஆசையும் எப்படி வளர்த்துக்கிறது தான் பார்க்கணும். இங்கே நிறைய பேர் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்காக சிந்திப்பாங்க, இல்லை அதுக்காக ஒரு 2 நாள் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபயர் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். காரணம் என்னென்னா, மோட்டிவேஷன் வீடியோஸ் லைஃப்பை மாற்றாது. அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்குள்ள ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அந்த பூஸ்ட்டை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷனையோ ஒரு சிந்தனையோ உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கிட்டீங்க, ஒரு செல்ஃப் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட வாழ்க்கை முழுசாக மாறும். இது நிறைய பேருக்கு புரியறதில்ல. இது சிம்பிளாக புரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் அவேர்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வெளியே வரும்போது அதை பற்றின ஒரு பெரிய டீப் தாட் இருக்கும். ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் போய் அதை எதாவது பண்ணிடலான்னு கூட யோசிப்பீங்க அந்த விஷயத்தில். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஞாபகம் இருக்காது. பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம தாட்ஸ் நம்மளை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. ஸோ மோட்டிவேஷன் வீடியோஸ் ஆர் வெரி டெம்பரரி. அதை பார்க்குறதுனால வாழ்க்கை மாறும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது ரொம்ப பேசிக்கான விஷயம், இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஈவன் வாட்ஸ்அப் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், என்ன ஸ்டேட்டஸ் வைக்கலான்றதில் அட்லீஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் செலவு பண்ணுற நிறைய பேர் இருக்கிறாங்க. இது கேட்க ரொம்ப சில்லியாக இருக்கும். ஆனால் அதிலெல்லாம் ஒரு பெருசாக லைஃப் போயிடுமான்னு கேட்டால் இல்லை. இவங்க அந்த ஸ்டேட்டஸ் செட் பண்ணும்போது தனக்குள் நடக்கிற சிந்தனை யோசிச்சு பார்க்கணும். அந்த ஸ்டேட்டஸ் வைக்கும்போது தனக்காக வைக்கிறது கிடையாது. கண்டிப்பாக தன்னுடைய ஃபீலிங்ஸையோ இல்லை தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையோ நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக தெரிவிக்கிற ஒரு விஷயமாக அதை வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்கிற மாதிரி நான் ஏதோ லைஃப்பில் பண்ண போகிறேன்றது தெரிவிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது எல்லாம் எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னா, இன்னொரு மனுஷன் என்னை எப்படி பார்க்கணுன்றதுக்கு நான் 1/2 மணி நேரம் நான் செலவழிக்கிறேன். அதை நான் என்னோடய வாழ்க்கையை ஒரு ஆக்ஷனாக எடுத்தோ என்னோட ஒரு முயற்சியோ பண்ணும்போது அது உண்மையிலேயே நடக்க ஆரம்பிக்குது. வெறும் ஸ்டேட்டஸில் காமிச்சிக்கிறதுல ஒன்றும் இல்லைன்றது புரியுறது கிடையாது. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் செட் பண்ணுறதுல நேரத்தை செலவழிக்கிறது, இதுக்காக அதிகம் சிந்திக்கிறது, இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் யார் பார்த்தாங்க பார்க்கல. இது ரொம்ப 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 பேசிக்கான விஷயமா இருக்கும். எந்த ஒரு செயலையுமே
நீங்கள் உங்களுக்காக செய்யலைன்னா உங்கள் வாழ்க்கை மாறாது. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது மாதிரி ஒரு நாளில் காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் என்னென்ன செயல்கள் செய்யுங்க எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதி பாருங்கள். சும்மா நான் ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயல் வந்து என்னோடய வாழ்க்கைக்கு எந்த விதமான தேவையும் பூர்த்தி பண்ணலை. எக்ஸாம்பிள் ஸ்டேட்டஸ் செட் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு சோஷியல் இஷ்யூக்கு போய் அடுத்தவங்களோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுறது, அதில் கமெண்ட் பண்ணுறவங்க கூட சண்டை போடுறது. அதெல்லாம் படிச்சிங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு சிந்தனையில் அவங்க வாழ்க்கையை மறந்துட்டாங்கன்றது புரியும். நம்ம ஏதோ ஒரு படம் பார்த்தோம், ஒரு பாட்டு கேட்டோம், அதில் மட்டும்தான் தாட்ஸ் விரயமாகுதானா? இல்லை. இந்த மாதிரி செய்கிற சின்ன சின்ன செயல்களில் நிறையா இருக்குது. இப்போ நம்ம டீடாக்ஸ்ன்னு சொல்கிறோன்னா மீடியா வேணாம், பீப்புள் வேணாம் புரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டேட்டஸ் வைக்கிறது எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு போக போக புரியும். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனில் உங்கள் நேரத்தை செலவழிக்கிறது கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை கவனிக்க மறக்கிறது தான் இங்கே உண்மை. ஸோ இது கான்ஷியஸ்க்கு புரியும். ஏன்னா நீங்கள் ஒரு தேவையை சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம் சிந்தனையை போடும்போது கண்டிப்பாக வாழ்க்கை வீணாக தான் செய்யும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப உண்மை. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளையும் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக இதனால் வந்து லாங் டேர்மில் நிறையா தேவையில்லாத பிரச்சனை இன்வைட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரௌண்டிங்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தரோட லைஃப்பில் போய் நீங்கள் இன்வால்வ் ஆகி அதுக்காக நீங்கள் ரெசல்யூஷன்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த பாயிண்ட் சொல்லும் போது இதை நான் ப்ரொஃபஷனாக பண்ணுறேன், இது மாதிரி எத்தனையோ பேர் இதை வந்து ஒரு தொழிலாகவே பண்ணுறாங்க. அப்போது நான் பண்ணக்கூடாதா அப்படின்னா ரொம்ப பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. இங்கே கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சுட்டு ஒரு ப்ராப்பராக அசஸ்மெண்ட் வச்சு ஒரு பர்சனை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கைட் பண்ணுறவங்களுக்கே நிறைய இடங்களில் பர்சனல் லைஃப்பில் ப்ராப்ளம் வருது. காரணம் என்னென்னா அந்தளவுக்கு அந்த ப்ரொஃபஷன் வந்து ஒரு சிந்தனை சார்ந்த நிறைய மாற்றங்களை அதை கைட் பண்ணுறவங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இது ப்ரொஃபஷன்லேயே இல்லை, இது என் தொழிலே கிடையாது அப்படிங்கிறப்போ நீங்கள் போய் இன்வால்வ் ஆனீங்கன்னா அது உங்களுக்கு நிறையா வகையில் பாதிக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த மாதிரி விஷயங்களை யாருக்கு பண்ணுவீங்க? மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தெரிஞ்சவங்களுக்கு தான் மேஜராக பண்ணுவீங்க. அதில் எந்த ஒரு ப்ரொஃபஷனலிசமும் இருக்காது. மோஸ்ட்லி வந்து எமோஷன்ஸ் தான் இருக்கும். அந்த பர்சன் உங்களுக்கு பிடிக்கும், இல்லை அவங்க கோ த்ரூ பண்ணுற பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணம் இருக்குது அங்கே போய் நீங்கள் அந்த நேரத்தை செலவழிக்கிறதுக்கு. இங்கே வந்து அந்த நேரத்தை செலவழிக்கிறத விட அடுத்தவங்களுக்கு கைட் பண்ணுறது, கவுன்சிலிங் பண்ணுறது மோர் டுவர்ட்ஸ் எமோஷ்னல் சைடு இருந்தால், ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவோ ஏதாவது ஒரு இஷ்யூக்கு நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதனால் பாதிக்கப்படுவீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏன் வேண்டான்றோன்னா, பொதுவாக இதெல்லாம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள் இருக்கும்போது, முக்கியமாக என்னோடய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் ஏற்படும்னு நினச்சிட்டு இருக்கும்போது, மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு நிறைய மாற்றங்கள் வேணும், என் லைஃப்பில் எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இனி தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உட்காந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணிட்டுருந்தீங்க, அது மெயினாக எமோஷனல் இஷ்யூஸ்க்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாங் டேர்மில் அந்த எமோஷனை நீங்கள் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணும்போது இந்த விஷயங்கள் சார்ந்த ஆக்ஷன் தான் நீங்களும் எடுப்பீங்க. அது உங்கள் லைஃப்பை நிறையா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிளாக இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு வேளை யூஆர் நாட் மேரிட், பட் நீங்கள் வந்து நிறையா மேரேஜ் இஷ்யூ இருக்கிற பீப்புளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது நீங்கள் எந்த டேட்டா வச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து அசஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்துக்கோங்க. நம்ம உள்ளே என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதன்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது, அதாவது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருக்கிற சூழலில் மெயினாக இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது அனுபவபூர்வமாக புரிஞ்சவங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை டிலே பண்ணிக்கிறதுக்கு காரணமாக அப்படின்னு சொல்லலாம்னா, சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஏங்க நீங்கள் இப்போயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? இப்போ தான் நாங்கள் வேலைக்கு போயிருக்கேன், நான் கொஞ்சம் எல்லாம் செட்டில் ஆகிறேன், மென்டலி நான் பர்ஃபெக்ட் ஆகிக்கிறேன், லேர்ன் பண்ணிக்கிறேன். இங்கே எதுக்குமே வந்து இதுதான் டைம் அப்படின்னு இல்லை. நம்மளோட ப்ராசஸ்லேயே நிறையா பார்த்திங்கன்னா கோல் செட்டிங்க்கு டைம் வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தேடும்போது, எதிர்பார்க்கும்போது அதில் இருக்கிற நம்ம கற்றுக்கிட்ட தடைகள் கண்டிப்பாக நம்ம கான்ஷியஸ்குள்ளே இருந்து தான் தடுக்குது. இவன்லாம் வந்து வேலைக்கு போகிறது தான் கரெக்டு, இவன்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ண தான் கரெக்டுன்றது இங்கே எந்த விதமான ரூல்லையும் எழுதப்படலை. ஸோ அது நாட் ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் ஆர் கெரியர், எல்லா விஷயங்கள்லையுமே சொல்கிறேன். இது உங்களுக்கு கிடைக்காது, நடக்காதுன்னு எதுவுமே இல்லை. ஈவன் ஹெல்த் முதற்கொண்டு, கெரியர் முதற்கொண்டு, ரிலேஷன்ஷிப் எல்லாமே நடக்கும். ஆனால் இங்கே நமக்கு எப்படி இருக்கும்னா, இல்லை இது சரியான நேரம் வந்தால் நடக்கும்னு சொல்லிட்டு நிறையா முயற்சிகளை பண்ணாமல் இருப்போம். இந்த மாதிரி நமக்கு எண்ணம் இருக்குது அப்படின்னு என்ன ஆகிடும்னா, கான்ஷியஸ் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலைன்னு புரிஞ்சுக்கும். உள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. ஸோ ஃபைண்டிங் ரைட் டைம் ஃபார் ரைட் திங்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. ஸ்டார்ட் இமிடியட்லி. 5வது விஷயம் ஆல்மோஸ்ட் 4th பாயிண்டில் சொன்ன அதே தான். ஆனால் இங்கே என்னென்னா பர்ஃபெக்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க.
இப்போது நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷமாக யோசிச்சுட்ருப்பாங்க. கேட்டால் என் ப்ராடக்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இல்லை என்னோடய கஸ்டமர் சைடு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ஐடியாலாம் இருக்குது, பட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் சில வேலைகள்லாம் முடிக்கணும், நான் இதெல்லாம் படிக்கணும் அப்படிம்பாங்க. உண்மை சொல்லணுன்னா நானும் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் சும்மா யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். நாட் கோச்சிங், ஈவன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே கூட. அப்போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டெய்லியும் உட்காந்து இதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இது எப்படி பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணணும், இது எப்படி பர்ஃபெக்டாக இந்த கேமரா வைக்கணும், எப்படி மைக் சூஸ் பண்ணணும். பர்ஃபெக்ஷன் இஸ் ஃபைன், பட் நீங்கள் உங்கள் கான்ஷியஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதை ஆக்ஷனுக்குள்ளே எங்கேயுமே காட்டல, வெறும் தேடிக்கிட்டே இருக்கீங்க, சிந்தனையில் மட்டும்தான் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பன் ஆகாது. அதாவது இங்கே மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துக்கே போக மாட்டேன் அப்படின்னா கான்ஷியஸ் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை காமிக்கும், எந்த பர்சன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் சிந்தனைக்குள்ளே உருவாக்குற ஒரு விஷயத்த ரியாலிட்டியில் கான்ஷியஸ் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும், இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களை கொண்டு போகணுன்னா நீங்கள் அதுக்கு உங்களோட தாட் ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் ஆக்ஷனபிளாகவும் நீங்கள் ப்ராசஸாக பார்க்கணும். ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஓகே, பட் அந்த எக்ஸிக்யூட் பண்ணுற தாட் ப்ராசஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அது நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. இன்றைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனையோ பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண 2 வருஷமாக பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் அது முடிஞ்சிருக்காது. ஸோ இது என்ன பிளாக்குன்னு இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ சொன்ன இந்த 5 விஷயங்களில் நீங்கள் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இதுவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையை லாங் டேர்மில் கொண்டு வரும். இன்றைக்கி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, இல்லை எனக்கு வந்து நினச்சதுக்கும் நடக்க முடியாமல் இருக்குது, எனக்கு நிறைய தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களில் தான் நீங்கள் மேக்ஸிமம் இன்வால்வ் ஆகிருக்க வாய்ப்பு உண்டு. இதை தாண்டியும் காரணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரொட்டீனில் இருக்கேன், இந்த ரொட்டீன் எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னுடைய கரண்ட் ரியாலிட்டிக்கு அக்செப்டபுளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்துக்கு யோசிச்சுட்டு மட்டும் இருக்கேன், வேலை செய்ய போல், எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எமோஷனலாக பார்த்தா நான் வந்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் தப்புன்னு இல்லை, இது இன்றைக்கி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க, பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த கான்ஷியஸ்க்கு இதெல்லாம் ஏன் மாற்றணும்னு தோணும், எதுக்கு நீ சேஞ்ச் பண்ணுற, ரொட்டீனை ஏன் உடைக்கிறேன்னு கேட்கும். அப்போது நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே போக முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு விஷயம் தேடினாலும் சரி, இந்த சைக்கிள்லேருந்து நீங்கள் வெளியே வர்றது கஷ்டம். ஸோ அப்போ வெளியே வரணும்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா ஒரு பேசிக் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸை கூட வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் சோஷியல் மீடியாவில் போய் இதை ஸ்டேட்டஸ் வைக்கிறது பண்ணுறதெல்லாம் வேணான்றேன். ஸோ சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்படி விடும்போது சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், நமக்கு ஒரு லைஃப் வந்து போரிங்காக தோணும், இன்னொருத்தர் வந்து பேசினா நம்மளும் போய் பேசணும்னு தோணும். ஆனால் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஷீல்டு மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். அப்படி சொல்கிறது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ். தொடர்ந்து அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது, கிராட்டிடியூட் எழுதுறது, பேசிக் ரெப்படிஷன் ப்ராசஸ், இந்த 555, 333ன்ற விஷயங்கள்லாம் உங்கள் தேவைகளுக்காக எழுதுறது. என்ன ஆகும், ஸோ இதெல்லாம் பண்ணால் இது போயிடுமா அப்படின்னா, இதை மாற்றிக்கணுன்ற சிந்தனை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நான் வெளியே வரணும்னு சிந்தனை இருக்குன்னா, அப்போது இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ணுவேன்னு கான்ஷியஸ் கேட்குதுல்ல, அந்த இடத்துல எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு இந்த ஆசை இருக்குது, நான் இதை அடையணும்னு ப்ராசஸ் மூலமாக நீங்கள் தெரிவிக்கும் போது, ஸோ இங்கே வச்சுட்டு இருந்த தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அழிக்க நம்ம வாழ்க்கையில் என்ன வேணுன்றதை கான்ஷியஸ்க்கு டீச் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ கான்ஷியஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சோ அதை தவிர்த்துட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த சைடை காமிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எப்போ ஹெல்ப் பண்ணுன்னா, இந்த விஷயங்களை தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் சிந்தனைகள், உங்கள் தேவைகளை மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மூலம் வைக்கும்போது கான்ஷியஸ்னால் ஓகே இது வேண்டாம், இது எப்படி பார்க்கலான்னு சிந்திக்க போகும். இங்கே தான் வந்து நம்ம சிந்தனை நம்ம வாழ்க்கைக்காக மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கரெக்டாக ஒரு 3 to 4 months தாண்டிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் எனக்கு என்ன வேணும், என் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறேன், என் லைஃப் எங்கே போக போகுது எல்லாமே புரிஞ்சிடும். இது இல்லாமல் இப்போ நான் சொன்ன 5 விஷயத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை புரிய ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த மாதிரி சிந்தனையில் இன்றைக்கி சின்ன பசங்க மட்டும் கிடையாது, ஈவன் 35+, 40+ கூட அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறேன். நன்றி.